இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நீலகிரியில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பறிக்க முயற்சிக்கும் திமுக அரசின் நடவடிக்கைக்கு பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: கூடலூர் பகுதியில் பல தலைமுறைகளாக சிறு நிலங்களில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் விவசாயம் செய்து வருகிறது. இவர்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கும் வகையில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை ரிசர்வ் ஃபாரஸ்டாக மாற்ற தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. 1969ஆம் ஆண்டு ஜென்ம ஒழிப்பு சட்டத்தின் கீழ் தமிழக அரசால் கையகப்படுத்தப்பட்ட சுமார் 80,087 ஏக்கர் நிலத்தில் 29,982 ஏக்கர் மணநிலமாக மாற்றப்பட்டது. சுமார் 34,986 ஏக்கர் நிலம் தேயிலை தோட்டங்கள் வசம் உள்ளது. பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட 15,000 ஏக்கர் நிலத்தில் ஆயிரக்கணக்கான சிறு விவசாயிகள் 1 ஏக்கர் 2 ஏக்கர் என பல தலைமுறைகளாக விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த நிலங்கள்தான் அந்த குடும்பங்களின் வாழ்வாதாரமாக இருக்கிறது. இந்த நிலையில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் 3,474 ஏக்கர் நிலத்தை மட்டும் வருவாய்த்துறைக்கு மாற்றவும், மீதமுள்ள 31,150 ஏக்கர் நிலத்தை ரிசர்வ் ஃபாரஸ்டாக மாற்றவும் அனுமதி கோரியுள்ளது. இது பல தலைமுறைகளாக அங்கு வாழ்ந்து வரும் மக்களை நிலத்திலிருந்து வெளியேற்றும் அபாயத்தை உருவாக்கியிருக்கிறது. வன பாதுகாப்பு என்ற பெயரில் ஆயிரக்கணக்கான விவசாய குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கும் எந்த நடவடிக்கையையும் ஏற்க முடியாது. மக்களின் நிலம் மக்களுக்கே சொந்தம் என்பதால் திமுக அரசு உடனடியாக இந்த மனுவை திரும்பப் பெற வேண்டும் என அண்ணாமலை கூறியுள்ளார்.